நெல்லை அருகே மாணவிகள் விடுதியில் தங்கி பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வார்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லை மேலப்பாளையத்தில் மாணவிகள் தங்கும் விடுதி உள்ளது. இங்கு தங்கி படித்து வந்த 9ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆண் வார்டன் அபூபக்கர் பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார். சம்பவம் குறித்து மாணவி தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அபூபக்கர் மற்றும் சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த பெண் வார்டன் வஹீதா ஆகிய இருவர் மீதும் போக்சோ வழக்கு பதிந்து கைது செய்துள்ளனர். போதையில ராங் ரூட்ல வந்த ரயில்வே அதிகாரியோட கார் மோதி ஒரு உசுறு பறிபோயிருக்கு சேலத்துல. சேலம் ரயில்வே கோட்ட செயல்பாட்டு மேலாளர் சபரீசனின் கார் பைக் மீது மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சேலம் ரயில்வே சந்திப்பு பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மதுபோதையில் ராங் ரூட்டில் வந்த ரயில்வே அதிகாரியின் கார் எதிரே பைக்கில் வந்த தம்பதி மீது மோதியது. தடுமாறி கீழே விழுந்த இருவரும் படுகாயமடைந்தனர். மனைவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கணவன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் சேலம் ரயில்வே கோட்ட செயல்பாட்டு மேலாளர் சபரீசன் மதுபோதையில் காரை இயக்கியது தெரியவந்துள்ளது. அஜாக்கிரதையாக அதிவேகமாக வாகனத்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் தீண்டாமை சுவரை அகற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். சேலத்தில் ஜவுளி கடையின் மேற்கூரையில் துளையிட்டு உள்ளே குதித்து 6.85 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த கர்நாடக இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஜவுளி கடையின் உரிமையாளர் அளித்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். சேலத்தில் இருந்து பெங்களூரு பேருந்தில் கொள்ளையன் ஏறிச் சென்றதை போலீசார் கண்டுபிடித்தனர். உடனடியாக பெங்களூரு விரைந்த போலீசார் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த உதயகுமாரை கைது செய்தனர். அந்த நபர் மீது ஏற்கனவே 5 கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்துள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.